ரீசெண்டாக நம்ம ஊரில் காலரா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அது ஏன் ஸ்ப்ரெட் ஆகுது? ஸோ அதுலேருந்து நம்ம எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே பார்த்துக்கலாம். நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜனவரி 1லேருந்து ஜூன் 2024 வந்து பார்த்தீங்கன்னா 2226 பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காலரானால அஃபெக்ட் ஆயிருங்க. சரி, ஓகே, காலரா ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா விப்ரியோ காலரா அப்படிங்கிற ஒரு பாக்டீரியானால வருது. அந்த பாக்டீரியா எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டரை வந்து நம்ம வந்து சாப்பிட்றதுனாலையும் ட்ரிங்க் பண்ணுறதுனாலையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காலரானால அஃபெக்ட் ஆகிறோம். காலரா வந்தால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவியர் டயரியா அண்ட் வாமிட்டிங் இருக்கும். வாமிட்டிங் அண்ட் டயரியா இருந்துச்சுன்னா நம்ம பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் லாஸ் ஆகும். ஃப்ளூயிட் லாஸ் ஆனிச்சுன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் வரும். சரி, ஓகே, காலராலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு கேட்டால், அன்ஹைஜீனான ஃபுட்டை வந்து தவிர்த்து நம்ம வந்து ஒரு ஹைஜீனான ஃபுட்டை வந்து சாப்பிட்றத கற்றுக்கணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டை வந்து சஜஸ்ட் பண்ணி சாப்பிடணும். அதே மாதிரி தண்ணி குடிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சுத்தமான வாட்டராக வந்து நம்ம வந்து குடிக்கணும். ஸோ எங்கே பார்த்தாலும் கண்ட இடத்துலலாம் தண்ணி குடிச்சு நம்மளோட ஹெல்த்தை வந்து